சைக்கோவில் ஆக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது ட்ரெயின் படத்தில் ஆக்ட் பண்ணோம். இடையில் ஒரு படம், அந்த படத்தில் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன். ஒரு சின்ன கேரக்டரு நான் நடிக்கணும்னு அப்படின்னாரு, நான் நடித்தேன். என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது என்ன தெரியல. தொடர்ந்து நமது கலைஞர்கள் மரணம் வந்து நம்மளை பேச விடாமல் பண்ணது. இருந்தாலும் இந்த படத்தில் ட்ரெயின் நம்ம பேசி ஆகணும். என்ன பேசுகிறது அப்படின்னா, இது வந்து கலைப்புலி சார், தானு சார் படம், சகோதரன் மிஸ்கின் சார் படம். இந்த கலைப்புலி சார், தானு சார், பாலா சார் சேர்ந்து எடுத்த மாயாவி படத்தை அந்த கம்பெனியில் நம்ம கொஞ்சம் டயட் பண்ணியிருந்தோம். அவர் கலைப்புலி சார் என்கிட்ட சொன்னார், அப்போ நான் படம் பண்ணும்போது சச்சின் ஒரு படம், தொட்டி ஜெயன் ஒரு படம், மாயாவின்னு ஒரு படம், அந்த 3 படம் கலைப்புலி தானு சார் ஆஃபீஸில், அந்த 3 படமும் ஒன்றா நடந்துச்சு. அப்போ கலைப்புலி சார் தானு சார் ஆஃபீஸ் வந்து ஒரு குட்டி திருப்பதி மாதிரி இருக்கும். அவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் போவாங்க. நான் ஏதோ கேட்டேன், இத்தனை க்ரௌடு வேணும், அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும்னு கேட்டேன். அதுக்கு கலைப்புலி சார் தானு சார் என்கிட்ட ஒன்று சொன்னார், நான் கலைப்புலி, நீ சிங்கம் புலி, பார்த்து பாட்டும் பாடினார். இது ஒரு 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 சாதாரண ஒரு படத்தை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். என் சகோதரன் மிஸ்கின் சாருக்கு வந்து அவர் வந்து சைக்கோ கதையாக இருக்கட்டும், எந்த கதையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ பழகியிருக்காரு, எவ்வளோ ஃபிலிம் பண்ணியிருக்காரு, இந்த சினிமாவில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு சகோதரர் மிஸ்கின் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போகையில் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிட்டு தான் நான் போகிறேன். ஸோ put 50 low mount here, put 50 put 75 here I mount அப்படின்னு சொல்லி லென்ஸு சொல்லுவார். நான் சொன்னேன், ஏன் லென்ஸு சொல்லணும்னு, லென்ஸு நம்மளுக்கு வேணுமா? இல்லைண்ணே, நான் லென்ஸு கேமரா படிச்சுத்தானே நான் டைரக்ஷனே படித்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்துக்கு நான் போயிருந்தேன், ஷூட்டிங் இருக்குது, ஷார்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சின்ன வேர்க்கடலையை போட்டுட்டு திருப்பி வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிட்டே இருக்காரு. என்னென்ன பண்ணுவோம்ண்ணே, கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ படம் முடிஞ்சோடனே, ஷார்ட் முடிஞ்சோடனே, அன்னை சிங்கப்பிள்ளைண்ணே முடிஞ்சிருச்சு, அன்னை கிளம்புனே, அடுத்த படத்தில் நீங்கள் இல்லை, அண்ணனுக்கு எல்லோரும் கை தட்டுங்க, வாழ்த்துங்க, போங்க அப்படின்னு சொல்லிடுவார். அன்னை அடுத்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, லண்டன் போவோம் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா அவருக்கு 42 போடுங்க, 44 ஷர்ட் போடுங்க, அந்த ஒரு ட்ரௌசர் கொடுங்க, ஷார்ட்ஸ் கொடுங்க, அதாவது ஒன்று தானே சொல்லுவாங்க. அவர் நடிக்கிறவரை கூட்டு போய் ட்ரெஸ் வாங்குவாங்களே, நம்ம நடிக்கணும் அந்த படத்தில், வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்க அத்தனை மாலுக்கும் கூப்பிட்டு போய் எனக்கு தொப்பு வாங்கி கொடுக்குறாரு, ஷார்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, சென்ட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த பெர்ஃப்யூம்லாம் எப்படிங்க தெரியும் ஃப்ரேமில்? இதை போட்டுங்கண்ணே, இதை போட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு காஸ்டியூம் வாங்கி கொடுக்குறாரு. காஸ்டியூம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. என்னோடய காருக்கு பின்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஷார்ட்ஸு, பேண்ட்டு, டிஷர்ட்டு, பனியன், கேப்பு எல்லாத்தையும் எடுத்து அண்ணன் கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னார். நான் சொன்னேன், நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு எதுக்கு அது கொடுக்குறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, அடுத்த படத்தில் சாங்க்கு யாருக்காக யூஸ் பண்ணலாம், எனக்கு எதுக்கு அப்படின்னேன். இல்லை அண்ணன் எடுத்து போய் சொல்லிட்டாங்க, ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அதை மட்டும் கொடுங்கண்ணே. அதை நான் எட்டு போடாதே 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்து போயிட்டேன்.
ஒரு நல்ல மனுஷன்தான். அந்த மனிதர் இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த எண்ணம். ஸோ இந்த ட்ரெயினை தாண்டி இன்னும் நிறையா படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணணும் அப்படின்னு உங்களால் நான் வேண்டிக்கிறேன். இப்போல்லாம் நிறைய ரியாலிட்டி ஷோவில் பேசும்போது சகோதரனை பாராட்டி பேசும்போது வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு. நானும் ஓரத்தில் நிற்பேன், உங்கள்கிட்ட ஒரு வாட்சை வாங்காமல் போக மாட்டேன். ஐ லவ் மிஸ்கின் சார், ப்ரொடியூசர் தானு சார், பௌஷியா மேடம், அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தில் எல்லா வேலை பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் விஷயம் கூட. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதையோட அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தார். அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேறு மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது படம் பண்ண வேணாம், நான் வந்து என்னோட ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணணும்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொன்னார் அவர். நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் மச்சான், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம ஒரு அதை நோக்கி போகிறோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட்டு கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணார். இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து யூ ஹேவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓடாயாட்டுக்குட்டி எல்லாம் வந்தது. ஸோ நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன், மச்சா டூ அ ஃபிலிம் வித் அ பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சதுனாலே தெரியல, அவரோட வெற்றியின் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு தோணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறின ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். ஐ கேம் த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமா என்ன மச்சா சார், நான் ஒன்று கேட்கவா சார்? இல்லை திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் ஃபோனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்கும், மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் வரும், என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்க கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியா இருப்போம். ஓ சாரி சார். அவன் கேரளால பிஸியா இருப்பேன், நான் தமிழ்நாட்டுல பிஸியா இருப்பேன்மா. மன்னிச்சிடுங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுமா. ஓகே சார். 6 மணிக்கு மேல சீரியஸ் ஆயிடுவோம் நாங்க. ஓகே சார். இல்லை வித்தியாசமா எதுவும் இல்லை. அன்னைக்கு ரொம்ப தெளிவா இருந்தாரு, இன்னைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காரு. அன்னைக்கும் வந்து கேசரிவா சார் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடா இருக்கும், ரொம்ப சத்தமா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் அப்படி இல்ல, அத சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இல்ல அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார் எனக்கு, ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும் அவருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, சாப்பிடும்போது அச்சிச்சி போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இல்லை மச்சான், இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு மச்சான், சொல்லி நல்லா ரொம்ப அழகா. Sorry. Thank you, Naren sir. So anyways, train, so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run. Yes. Non-stop.